இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு குழந்தைய பார்த்துக்கிற ஒரு வேலைக்கு வரா. இவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த வீடு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறா இவங்க ரொம்ப பணக்கார ஒரு ஃபேமிலி அப்படின்ட்டு. இவ்வளோ இப்போ அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாலாம் இல்லை போல, ஒரு வயசான பாட்டி தாத்தா தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கே ஒரு வேலைக்காரன் இருக்கான். அவன் அந்த வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவான். மற்ற டைமில் அவன் இங்கே வரமாட்டான். இப்போ அந்த குழந்தைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணுகிட்ட காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கே புரிய வருது அவங்க குழந்தைன்னு சொன்னது குழந்தையே கிடையாது, ஆக்சுவலி அது ஒரு பொம்மை. அந்த வயசானவங்களும் என் குழந்தையோட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கையெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய அதாவது அந்த பொம்மையை எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொம்மையை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி டெய்லியும் பாட்டு போட்டு தான் தூங்க வைக்கணும். அதே மாதிரி அந்த பொம்மைக்கு டெய்லியும் குட் நைட் சொல்லணும், நெத்தியில் ஒரு முத்தமும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு யாருமே கெஸ்ட்டு வரவே கூடாது, உன்னோட கெஸ்ட்டு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டோட ஃப்ரிட்ஜில் எப்போவுமே சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொன்னனால இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையையும் அந்த பாட்டியும் பார்க்குறப்போ கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பைத்தியமாக இருப்பாங்களோ அப்படின்ட்டு அந்த பொண்ணு கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு மறுபடியும் வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா வெளியே கழட்டி விட்டு போனால் இவளோட ஷூவை காணோம். இதை பார்த்துட்டு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, என்னோட பையன் தான் எடுத்து போயிருப்பான், அவன் ரொம்பவே குறும்புக்கார பையன் அப்படின்ட்டு அந்த பொம்மையை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் கேட்டவொடனே இவளுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. அடுத்த நாள் பார்த்தா அந்த பொம்மையோட ரூமில் கிடக்கிற திங்ஸ் எல்லாமே கலைஞ்சு கிடக்குது. இப்போ அந்த பாட்டி போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பொம்மையை திட்டிட்டு இருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த பார்ட் இதோட முடியுது. இதோட அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். நானும் கூடிய சீக்கிரம் இதோட பார்ட் 2 எடுத்து அப்லோட் பண்ணுறேன்.